SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். நாடு ஓயாவில் கொடூரமாக தாக்கப்பட்ட நாய் பதைக்க வைக்கும் காணொளி. மன்னாரில் 26வது நாளாக தொடரும் போராட்டம். யாழில் ஒரே நேரத்தில் 108 ஜோடிகளுக்கு திருமணம். மற்றொரு நிதி மோசடி வழக்கில் ரணிலுக்கு எதிராக முறைப்பாடு. ஹல்லோலுவ மீதான துப்பாக்கிச் சூடு குறித்து அம்பலப்படுத்திய போலீஸ் மா அதிபர். தொடர்பன விரிவான செய்திகள். தாயக செய்திகள். நானோயா எடின்புரோ தோட்டத்தில் நாயொன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட சித்திரவதை தொடர்பில் நேற்று தினம் நானோயா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. வளர்ப்பு நாய் ஒன்றை கொடூரமாக தாக்கி இழுத்து பின்னர் ஆற்றில் வீசிய காணொலி ஒன்றும் சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வந்தது. அதனைத் தொடர்ந்து நாயினை வளர்த்து வந்தவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மீது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார்கள். கடந்த நாட்களில் நானோயாவில் சித்திரவதைக்குள்ளான நாய் அயலவர் வீட்டில் வளர்த்து வந்த பூனை ஒன்றினை கடித்ததாக தெரிவித்து பூனையை வளர்த்து வந்த வீட்டில் உள்ள இளைஞர் ஒருவர் குறித்த நாயை கடுமையாக தாக்கி சித்திரவதை செய்துள்ளார். அதன் பின்னர் கிடைக்கப்பட்ட காணொலியை அடிப்படையாக கொண்டு போலீஸ் நிலையத்தில் நாயை வளர்த்தவர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். அதன் பின்னர் பூனையை கடித்ததன் காரணமாகவே நாயினை அடித்ததாக சம்பந்தப்பட்ட இளைஞரும் முறைப்பாடொன்றை பதிவு செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு சித்திரவதை செய்த நாய் தற்போது காலொன்று உடைந்திருக்கிறது எனவும் சிகிச்சை அளிக்க தேவையான அனைத்து பணம் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் நாயின் உரிமையாளருக்கு வழங்க வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் 26வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விடத்தல் தீவு மாத சங்க பிரதிநிதிகள் கலந்து கொண்டு ஆதரவை வழங்கியுள்ளார்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். மன்னாரில் புதிதாக முன்னெடுக்கப்பட உள்ள காற்றாலை மின்கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு ஆகியவற்றை முழுமையாக நிறுத்தும் வரை தமது போராட்டம் தொடரும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். அன்னதான கந்தன் என்று சிறப்பிக்கப்படும் யாழ்ப்பாண தொண்டமராறு செல்வச்சி நதியில் வறுமையில் உள்ள திருமணமாகாத 108 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக சிங்கப்பூர் தம்பதியொருவர் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணத்தில் திருமண வயதை எட்டியும் பொருளாதார நிலைமையை காரணமாக திருமணம் செய்து கொள்ள முடியாத நிலையில் உள்ள 108 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட உள்ளதாக வர்த்தக சங்க தலைவர் நேற்றைய தினம் அறிவித்தார். சிங்கப்பூரை வதிவிடமாக கொண்ட தம்பதியினர் நிதியுதவியில் 108 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. தாலி, கூரை, சேலை மற்றும் திருமணத்துக்கான இருந்த செலவுகளும் பணமும் வழங்கப்பட்டு 108 தம்பதிகளுக்கு செல்வச்சனதி ஆலயத்தில் இன்று திருமணம் நடத்தி வைக்கப்பட்டது. திருமணம் இடம்பெற உள்ள 108 தம்பதியரும் யாழ்ப்பாணத்தில் உள்ள 15 பிரதேச செயலகங்கள் ஊடாகவே தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜனந்த மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த ரணில் விக்ரமசிங்கே ஆகிய இரு அமைச்சர்களுக்கு எதிராக ஊழல் குற்றங்களை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவர்கள் இணைந்து 1.7 மில்லியன் பெறுமதியான 1000 ஸ்மார்ட் பலகைகள் மற்றும் அதற்கு தேவையான உபகரணங்களை கொள்வனவு செய்தலில் வெளிப்படைத்தன்மை ஆற்றதால் இவை தொடர்பில் விசாரணைகளை நடத்துமாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாட்டை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அத்தியஸ்தகர் நாயகம் பந்துல எரத் மேற்கொண்டுள்ளார். அது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்துள்ள அவர், கடந்த அரசின் தொழில்நுட்ப அமைச்சும் கல்வி அமைச்சும் இணைந்து ஸ்மார்ட் வகுப்பறை அமைப்பதற்காக ஸ்மார்ட் போர்டு, GPS, மணிக்கரடி ஆகியவற்றை கொள்வனவு செய்வதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்து தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் நிதியத்தில் குறித்த பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளன. கொள்வனவுக்காக முழு தொகை வரி இல்லாமல் 1.4 மில்லியன் ரூபாயாகும். ஆனால் இதுவரை அது தொடர்பில் 1.7 மில்லியன் செலவிடப்பட்டுள்ளது. மேலும் இன்று 700 மில்லியன் ரூபாய் வரிகள் இல்லாமல் சேவை கட்டணமாக செலுத்த வேண்டியுள்ளது. மிகுதி பணம் செலுத்துவதற்கு முன்னர் அதில் வெளிப்படைத்தன்மை இல்லாததால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவதற்கு 2 வாரங்களுக்கு முன் குறுகிய 5 நாட்களில் இந்த பொருட்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த பொருட்கள் ஒரு வருட காலமாக மத்தளக்கெதிர ஆசிரியர் பயிற்சி கல்லூரி களஞ்சிய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற காலத்தில் இவை வழங்கப்பட முடியாமல் போயிருக்கலாம் என்று தெரிய வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். தேசிய லொத்த சபையின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர்களின் ஒருவரான துஷித ஹெல்லுர் மீதான நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு குறித்த தகவல்கள் போலீஸ் மா அதிபர் அம்பலப்படுத்தியுள்ளார்.
இந்த துப்பாக்கிச்சூடு கெல்லோலுவினால் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டது என்று போலீஸ் மா அதிபர் பிரியந்த விஜயசூரிய தெரிவித்துள்ளார். விசாரணைகள் மூலம் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நீதிமன்றத்துக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வழக்கு விசாரணை காரணமாக இந்த விடயம் பற்றிய மேலதிக விவரங்களை வெளியிட முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலும் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இனந்தெரியாத நபர்கள் தம்மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக துசித ஹெல்லோலுவ முறைப்பாடு செய்திருந்தார். இந்த முறைப்பாடு குறித்த விசாரணைகளின் அடிப்படையில் ஹெல்லோலுவ கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நானுஓயாவில் கொடூரமாக தாக்கப்பட்ட நாய் பதைக்க வைக்கும் காணொளி. மன்னாரில் 26வது நாளாக தொடரும் போராட்டம். யாழில் ஒரே நேரத்தில் 108 ஜோடிகளுக்கு திருமணம். மற்றொரு நிதி மோசடி வழக்கில் ரணிலுக்கு எதிராக முறைப்பாடு. ஹல்லோலுவ மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து அம்பலப்படுத்திய போலீஸ் மா அதிபர்.